ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளை கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாக அவன் நினைவு எப்படியோ அப்படியே என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 23:7 வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். முன்பகுதியில் அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான்னு பார்ப்போம். அந்த வசனத்தின்படி இந்த வேலையில கூட அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, அவன் எண்ணம் போல வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தையில் வாசிக்கிறோம், அவன் இதயத்தின் நினைவின்படி என்ன செய்ய முடியும், இதயத்தில் எதை நினைக்கிறாங்களோ அதை தான் வாயில் பேசுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அது போல் நம்ம வாழ்க்கையில் வந்து பாருங்க, எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் உண்டாயிருக்க கடவுது அப்படிங்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை இந்த உலகத்தில் அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார், மனதுருக்கம் உடையவராக இருந்தார், அன்புள்ளவராக இருந்தார், தன்னிடத்தில் வந்தவங்களை கரிசனையோடு விசாரித்து அவங்களுக்கு நன்மை செய்தார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். அப்படிப்பட்ட தேவனாக இருந்தார். அதுபோல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவை போலவே நாம் சிந்திக்க வேண்டும். நல்ல எண்ணம் உடையவர்களாய், நல்ல சிந்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அது வந்து பாருங்க, ஒரு உதாரணம் பார்க்குறோம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பார்க்குறோம். லாசரு ஐஸ்வர்யவானுடைய கதையை பார்க்குறோம். லாசரு வந்து என்ன செஞ்சான், அவன் வந்து ஒரு பிச்சைக்காரனா அந்த ஐஸ்வர்யோடைய வீட்டில் வாசலில் அவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஐஸ்வர்யவான் வந்து நல்ல சம்பந்தமாக நல்ல ஐஸ்வர்யமாக வாழ்ந்தான் என்று பார்க்குறோம். அதில் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படியாகி போட்டிருக்கு. அவன் வந்து எப்படி நினச்சான்னா, லாசர் வந்து அந்த உலகத்தில் நம்ம வந்து சில பற்களோடு வியாதியோடு அவன் இருந்தாலும் அவனுடைய நினைவு வந்து எப்படியாவது ஐஸ்வர்யாவுடைய மேஜையிலிருந்து விழும், சாப்பிடும்போது விழும், துணிக்கையை தின்னு சாப்பிட்டு அவன் வயிறை நிரப்பி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். அதுபோல் பாருங்க, அவனுடைய நினைவின்படியே அப்படியே நடந்தது, அப்படியே அவன் வாழ்ந்தான். அப்புறம் திரும்ப பாருங்க, அவன் வந்து ஐஸ்வர்யம் அவனை இறந்து மறித்து ஆபிரகாம் மடியில் போய் கொண்டு விடப்பட்டான்னு நம்ம நேரத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நல்ல எண்ணமுடையவனாய் இருந்தாலும் ஆண்டவர் வந்து என்ன செய்ய முடியும், அப்படியே நல்ல எண்ணத்தோடு அவனை வாழ வச்சிருப்பார். நம்ம வாழ்க்கையில் வந்து பாருங்க, நம்முடைய எண்ணம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்முடைய எண்ணங்களில் வந்து தவறான எண்ணங்கள் தவறான காரியங்களை செய்ய வைக்கும், நல்ல நினைவுகள் நல்ல காரியங்களை செய்ய வைக்கும். லாசர் வாழ்க்கையில் வந்து பாருங்க, அவன் நினைவு அப்படித்தான் இருந்தது. அவன் ஐஸ்வர்யாவுடைய மேசையிலிருந்து திருப்பியை தின்னு நாம் வந்து சாப்பிட்டு பிழைக்கணும் அவன் நினச்சப்படினாலே அவன் வாழ்வு அப்படி இருந்தது. இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க நம்முடைய சிந்தைகள் வந்து மேலே அவர்கள் நேரத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் 9-10 வாசிக்கும் பொழுது பார்க்குறோம். அதில் வந்து போட்டிருக்கு, அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நமக்கு ஆவியினாலே அவைகளை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணவைகள் ஏராளம் ஏராளம். தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகள் அதை மனுஷனால உணர முடியாது. ஆனால் தேவன் நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஆயத்தம் பண்ண காரியத்தை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஏற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆவியினாலே உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் இப்படிப்பட்டவர் என்ற எண்ணம் உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில இந்த காண்கிற உலகம் வந்து காணாத உலகத்திலிருந்து வந்தது. காணாத உலகம் சொல்வது ஆவிக்குரிய உலகம். அந்த ஆவிக்குரிய உலகத்துல இருந்து தான் இந்த பூமிக்குரிய உலகம் வந்தது. இந்த பூமிக்குரிய உலகத்துல வந்து பாருங்க, நாம் வந்து என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் வந்து நமக்கு அப்படிப்பட்டதை தான் வைத்திருக்கிறார். நாம் வந்து இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். தேவன் ஆளுகை செய்த பின்னாலே தேவனுடைய ராஜ்யமும் நம்மை ஆளுகை செய்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் நமக்கு தேவன் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் வந்து பாருங்க,
இயேசு கிறிஸ்து எப்படியோ அப்படியே தான் நம்மளும். நம்ம வாழ்க்கையில் வந்து வேதத்தில் வாசிக்கிறோம். யோபு 1:21 வாசிக்கும் போது யோபு வந்து நல்ல ஐஸ்வர்யமானா, நல்ல செல்வந்தராய், கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனா, 10 பிள்ளைகளை உடையவராய் வாழ்ந்தார். வாழும் பொழுது அவங்க வாழ்க்கையில் வந்து பாருங்க, ஒரு நாளில் எல்லாவற்றையும் அவன் இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையில வந்து பாருங்க, அவர் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதுக்கு பிற்பாடு வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் வந்து கொடுக்கிறவர், எடுக்கிறவர் கிடையாது. சாத்தான் தான் எடுக்கிறவர். நம்ம வாழ்க்கையில் வந்து தெரியாம 42:2-3 வாசிக்கும் பொழுது, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல சொல்றாரு, நான் அறியாதும் தெரியாதும் நான் புலம்பினேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, என் வாயை நான் பொத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டுடைய பிள்ளைகள் வந்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தோல்வி நஷ்டம் அப்படின்னா உடனே என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் கொடுத்தாரு, நம்ம வாழ்க்கையில் வந்து அப்படி ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் வந்து தேவன் வந்து வேதத்தில் யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து கொடுக்கப்படுதுன்னு பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் வந்து நன்மையான காரியங்களை இயேசுப்பா ஒருத்தர் தான் செய்ய முடியும். பிசாசினால எந்த நன்மையுமே செய்ய அவனுக்கு திராணி இல்லை. ஏன்னா தேவன் வந்து மனிதர்களை ஆளுகையோடு மேன்மையாக அவர் வைத்திருக்கிறபடினாலே அவன் போராமப்பட்டு அவனும் நான் மேலாமேன்னு சொல்லி அவன் எண்ணம் கொண்டபடினாலே தேவன் அவனை கீழே தள்ளிவிட்டான். அதனால அவன் வந்து என்ன செய்யறான், தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள பிள்ளைகளை அவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்காக என்ன செய்யறான், பிரயாசப்படுறான். நம்ம வந்து இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் உள்ளவர்கள், ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருக்கணும். பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது தேவன் நம் பட்சத்தில் இருந்து நமக்காக என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார். அப்பதான் சொல்லியிருக்கு, அவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம். அந்த காரியத்தில் வந்து பார்க்கும் பொழுது நம்முடைய நினைவு நல்ல நினைவாக இருக்க வேண்டும். அதில் வந்து பாருங்க, யாவேச பார்க்கிறோம். யாவேசு வாழ்க்கையில் வந்து பாருங்க, அவன் பிறந்தது கஷ்டத்தில் தருத்தத்தில் பிறந்தாலும் அவன் வாழ்க்கையில் வந்து என்ன செஞ்சான், தேவனை நோக்கி பார்த்தான். நோக்கி பார்த்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். வேதத்தில் வாசிக்கிற அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு பார்க்கிறோம். அது போல யாவேஸ் வந்து ஜோம் பண்றான். 1 4 9-10 வாசிக்கும் பொழுது அவன் வந்து தேவனை நோக்கி ஜோம, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தல்லும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வந்து தேவனை பற்றி நல்ல நோக்கத்தோடு ஏசப்பட்ட ஜோம் பண்ணா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு அந்த நம்பிக்கையோடு அந்த நினைவோடு அவன் செயல்பட்டபடினாலே அதில் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டறியலான்னு பார்க்குறோம், வேண்டுதலை கேட்டறியலான்னு பார்க்குறோம். அது போல நம்ம வாழ்க்கையில் வந்து பாருங்க, ஆண்டவரை பற்றி நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தைகள், நான் ஆராதிக்கிற தேவன் இதை எனக்கு செய்ய வல்லவர், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு சுகம் கொடுக்க வல்லவர், நான் ஆராதிக்கிற தேவன் என் எதிர்காலத்தில் எனக்கு நல்ல வழியை செய்வார் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம் இருக்க வேண்டும். அன்னாளை பற்றி பார்க்குற 1 சாமுவேல் 1:10-11 வாசிக்கும் பொழுது, அன்னாளுக்கு வந்து பாருங்க குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் போய் அவங்க என்ன செய்றாங்க, நம்பிக்கையோடு போய் ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணும்போது நல்ல நோக்கத்தோட, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானா என்ன செய்ய, அதை உமைக்கே நான் கொடுத்தது ஆண்டவரே, என் நிந்தையை மாற்றி போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க கருத்தாகி போய் விண்ணப்பம் பண்ணாங்க. விண்ணப்பம் பண்ணும் பொழுது திரும்ப அவங்க என்ன செய்யல, துக்கமாக இருக்கவில்லைன்னு 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் நம்ம தேவ சமூகத்தில் தேவன் நமக்கு செய்வார், கொடுப்பார், விடுவிப்பார், தப்புவிப்பார், எனக்கு நன்மை செய்வார் என்ற விசுவாசம் இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சும்மா அழுதுகிட்டே இருக்க மாட்டோம். அந்த விசுவாசம் தைரியம் இல்லாதவங்க எதுக்கெடுத்தாலும் என்ன செய்வாங்க, அழுது கொண்டே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல காரியங்களை உருவாக்கும். அந்த அண்ணாளுக்கு வந்து பாருங்க, திரும்ப அப்புறம் அவ துக்கமாக இருக்கலைன்னு தான் வேதத்தில் வாசிக்கும். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது தேவை வரும்போது, ஏதாவது சூழ்நிலை வரும்போது பைபிளில் போட்டுது, அவர் என்ன செய்யுங்க, அவர் உங்களை விசாரிக்க ஆனப்படினால சோத்திரத்தோடு வேண்டுதலோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும்
மாறுபடும் என்று பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் வந்து பாருங்க, என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் வந்து என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தின உடனே தேவன் நமக்கு தருவார், நிறைவேற்றுவார் என்று நம்ம கர்த்தருக்குள்ள ஒரு தேவ சமாதானத்தை தேவன் நமக்கு தருவார். அந்த நிச்சயத்தோடு நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் எண்ணங்களோடு நம்ம ஜெபிக்க போகணும். எண்ணங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அதை தான் பார்க்குறோம். அவன் இதயத்தின் எண்ணம் எப்படியோ அப்படியே இருக்கிறான்னு சொன்னது. நம்ம நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தையோடு நாம் தேவ சமூகத்துக்கு போகும்போது நிச்சயமாய் தேவன் தருவார். வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 10:10 வாசிக்கும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் நிச்சயம் நானோ ஜீவன் உண்டாகிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவோம் வந்தேன்னு சொல்றார். ஆண்டவர் நமக்கு வந்து பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் பரலோகத்தின் தேவன். இந்த பூலோகத்துக்கு உங்களை என்னையும் மேன்மையான வாழ்க்கை கொடுக்க தான் அவர் வந்தார். ஆனால் திருடன் வந்து அப்படி இல்லை. பிசாசு என்ன செஞ்சான், நம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய காரியங்கள் திருடும்படியாக வந்தான். ஆனால் இயேசு வந்து அப்படி இல்லை, நம்ம ஜீவனை கொடுக்க வந்தார், வாழ்வழிக்க வந்தார். அந்த ஆண்டவர் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட சிந்தையோடு நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரத்தில் 14 24 வரைக்கும் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம். 5 வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு எஜமான் வந்து தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போகலாம். அப்போ வந்து என்ன செய்ய, வேலைக்காரங்களாம் கூப்பிட்டு 5 தாளந்தை ஒருத்தன் கையில் கொடுக்கலாம், இன்னொருத்தன் கையில் 2 தாளந்தை கொடுக்கலாம், இன்னொருத்தன் கையில் 1 தாளந்தை கொடுக்கலாம். அந்த 5 தாளந்து வாங்கினவன் கூட 5 சம்பாத்தியம் பண்ணான், 2 தாளந்து வாங்கினவன் கூட 2 சம்பாத்தியம் பண்ணான். ஆனால் 1 தாளந்து வாங்கினவனை பற்றி போட்டிருக்கு. அவன் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் என்ன செய்ய தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும், நீ கடினமுள்ள எஜமான் என்று கண்டு நான் என்ன செஞ்சேன், அதை புதைத்து வைத்தேன்னு சொல்லி அந்த புதைத்து வைத்ததை எடுத்து கொடுக்குறான். அவன் வந்து எஜமானை பற்றி நல்ல எண்ணம் இல்லாதபடினால அவன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல, அவன் அதை விருத்தி அடைய முடியவில்லை. அதை அடுத்த ஒரு பொருளாக அவனால் சம்பாத்தியம் பண்ண முடியல. ஆனால் 5 தாளந்து வாங்கினவன் எஜமானை குறித்து நல்ல எண்ணம் இருந்தபடினால நல்ல பிரயாசப்பட்டதால அவன் சொன்ன உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனைய சந்தோஷத்தில் பிரவேசி. அது மாதிரி 2 தாளந்து வாங்கினவனை எஜமானை பற்றி நல்ல சிந்தை உடையவனாய் செயல்பட்டபடினாலே அவர் சொல்ற உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசினார். இந்த 1 தாளந்து வாங்கினவன் என்ன செஞ்சிட்டான், எஜமானை பற்றி நல்ல எண்ணம் இல்லாதபடினாலே அவன் வந்து என்ன செயல்படவில்லை. அதுபோல் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஆண்டவர் மேலே நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். நான் சேவிக்கிற தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லவர், நான் சேவிக்கிற தேவன் என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வல்லவர், எனக்கு வருங்காலத்தில் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில், நல்ல ஆசீர்வாதங்களை தேவன் செய்ய வல்லவர், முற்று முடிய என்னை நடத்துவார் அப்படின்னு என்ன செய்யணும், தேவனை பற்றி நல்ல நினைவுகள், நல்ல எண்ணங்கள் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் அப்படியே நம்ம எண்ணம் போலவே செய்வார். நம் வாயில் என்ன செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை குறித்து அறிக்கை செய்ய வேண்டும், விசுவாசத்தோடு பேச வேண்டும். பேசும் பொழுது அந்த காரியங்கள் என்ன செய்யும், நிறைவேறும். அதனால் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எண்ணங்களில் நல்ல ஒரு சரியான எண்ணமுடையவர்களால் நாம் வாழும் பொழுது தேவனுடைய